ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், வெளியூரில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னை ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வண்டி 2 லட்சமோ 1.5 லட்சமோ அதோட பாதி அமௌண்ட் கொடுத்தா தான் வண்டி வேலை ஆரம்பிப்பேன்னு சொல்லி யார் என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் சேனலை மட்டும் பார்த்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வண்டியும் ரெடி பண்ணிடுறேன். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் வண்டி கூட என்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் டாக்குமெண்டேஷன், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ப்ராப்பராக நான் கொடுத்துட்ருக்கேன். நான் தான் கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் சில தவறுகள் நடக்குது. எப்படின்னா சில பேர் அதை வாங்கிட்டவங்க வந்து விற்காமலும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் என்னை நம்பி வர்றதே நிறைய பேர் தெரியாதவங்க தான். என்கிட்ட டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நம்புறது சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸ், அதோட ப்ராப்பரான ஒரிஜினல் சேஸ் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி வேறு வண்டியை வேறு புக்கு போட்டு அந்த வேறு வண்டி புக்கில் இருக்க நம்பரை வந்து வண்டியில் இருக்க நம்பரை வந்து ரப் பண்ணி அடிச்சுட்டு புக்கில் இருக்க நம்பரை பஞ்ச் பண்ணி அடிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் என்ன வந்ததோ, இந்த வண்டி வாங்கும்போது என்ன புக் இருந்ததோ அந்த புக்கை வச்சுட்டு வர சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் தான் இந்த வண்டியில் இருக்கும். கம்பெனியோட ஒரிஜினல் ஃபாண்ட்டு நம்பர் தான் இந்த வண்டியில் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் என்ன நம்பி சேனலை பார்த்து ஓகே RX100 நல்லா கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனாலும் நான் சில வாரங்கள் போட மாட்டேன், 2-3 வாரங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஸ்டாண்டை நிற்க வச்சு ஃபோனை வீடியோ வச்சுட்டு அது ஹைட்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது நான் தான். அதனால் வந்து லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதை தவிர்த்து பெயிண்டிங்கு, வண்டியோட ஸ்பேர்ஸு, நிக்கலிங்கு, ஸோ வண்டியோட இன்ஜின் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து கவனிக்கிறது நான் தான். ஒரு வண்டி புக் பண்ணாங்கன்னா எதுலேயுமே தவறு நடந்துடக்கூடாதுன்னு பக்கத்தில் இருந்து பண்ணித்தரேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது கூட டைம் கிடையாது. ஸோ ஒரு வண்டியும் பிடிச்சா மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த வண்டி தான் இது. அதனால் வந்து ஒரு வாரம் போகலனாலும் இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், RX100 தான், RX135 கிடையாது. ஏன்னா 100னா 100 இருக்கும் நம்ம சேனலில், 135னா 135 இருக்கும், RXGனா ஜின்னு இருக்கும், Zனா Zன்னு இருக்கும். மாற்றி பண்ணுறதுலாம் கிடையாது. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன். வாங்குறவங்க கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் இருக்குது, இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண சொல்லிவிடுவேன். ஸோ வண்டி எப்படி இருக்குது, இந்த பிளாக் அண்ட் க்ரீன் நானே நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வண்டி நான் போட்டதும் கிடையாது. எவ்வளோ ஒரு அழகாக அந்த பிளாக், அந்த க்ரீன், அந்த ஃப்ளோரோசன் க்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த க்ரீன் எவ்வளோ அழகாக எடுத்து தருது பார்த்தீங்களா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாக்டரு இவரோட ஃபேஸு, இங்கே அவரோட ஃபேஸு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேலண்டினா ரோசி. ஸோ இவரோட பேர் தெரியாமல் யாருமே இந்த ரேசிங் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, வண்டி RX முக்கியமாக வச்சவங்க தெரியாமல் இருக்காது. அவர் வந்து ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அவரோட பேர் பேசுகிறதுக்கு காரணம் ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுவார், ரொம்ப நல்ல பர்சன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரை மறக்காமல் நிறைய பேர் அவரோட ஞாபகமாக பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் கூட, வாங்குறவங்க ஃபோட்டோஸ் கூட போடாமல் அவரோட ஃபோட்டோஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ அது காரணம் என்னென்னா, அவர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டினாருங்க. அதுதான் காரணம். ஏன்னா அவர் ட்ராக்கில் ஓட்டினார். ஸோ தயவு செஞ்சு இவரை பார்த்துட்டு நடு ரோட்லேயோ சரி, ட்ராக்கை தவிர்த்து ரோட்டில் ஓட்டும்போது மாற்றி கட்டடிச்சு ஓட்டிகிட்டு போய் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு தப்பு அவங்க ஃபேமிலியே பாதிக்கும். ஸோ நம்ம வந்து தட்டி விட்டு ஓட்டி போயிடுறோம். ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்க லைஃப் லாங் அந்த பர்சனுக்கு எதனா ஆச்சுனாலோ நினச்சி கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு இந்த வண்டி வச்சுருக்கோம் சரி, எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தன் முருகனா நம்ம வண்டி தான் கெத்துன்னு காமிக்கு தான் தோணும். வேணாம். RX பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணுறீங்களா, அந்த பீட் நீங்கள் நேராக போனாலே சரி, அதான் கெத்து. இந்த வண்டிக்கு தவிர்த்து வலிச்சு போகிறது கெத்தே கிடையாது. அதனால் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டுங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஸோ நம்ம போகிறவங்க மட்டும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போகணும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்து எந்த வண்டி வாங்கினாலும் சேஃபாக ஓட்டிக்கோங்க. ஏன்னா இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம இல்லைன்னா நம்மளை நினச்சிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. நம்ம இல்லைன்னு நினச்சே கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. அதனால் தயவு செஞ்சு பைக்ஸ் வச்சுருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கி பார்த்து போனீங்கன்னா பெருசாக வர்றது கூட சின்னதாக முடியும். ஸோ சேஃப் அண்ட் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. என்ன வண்டி வாங்குறவங்க எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருந்துட்டு சின்ன வயசில் ஆசை இருந்துட்டு பெரிய இப்போ போய் செட்டில் ஆகிட்டு இப்போ வாங்கணுன்றவங்க தான் நிறைய பேர் வாங்குறாங்க. 40-45 வயசு. சில பேர் மட்டும்தான் 25-30 வயசுக்குள்ளே இருக்கவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்து ஓட்டிக்கோங்க. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரியும் வண்டி எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்லாம் வந்து சில்வர் மட்கார்ட் போடாமல் பிளாஸ்டிக் மட்கார்ட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே பெயிண்டிங். இந்த க்ரீன் கலரில் வர்றதெல்லாம் ஸ்டிக்கரிங், இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரிங்கு. அப்புறம் மற்றபடி அவர் ஃபேஸு, இங்கே இருக்க அந்த மின்னல் மாதிரி இருக்க இடம், ப்ளஸ்ஸு இந்த டாக்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எழுதியிருக்க எல்லாமே
பெயிண்டிங்க ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அது மேலே பெயிண்டிங் பண்ணிவிட்டு பண்ணுவோம். பெரிய ஒர்க் ஆச்சு இதுக்கு பண்ணுறதுக்கு. இந்த டேங்க்கு, சைட் ஷீல்டு, ஃப்ரண்ட்டு இன்ஜின் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மான்ஸ்டர்னு போட்டு அதில் அப்படியே மின்னல் அடிக்கிற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி. ஸோ அது அப்புறம் ஃப்ரண்ட் மட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு 7500 ரூபாய் ஆகிடுச்சு இந்த பெயிண்டிங். அதை தவிர்த்து வண்டியில் பார்த்தீங்கன்னாலே கலர்ஃபுல்லாக இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வண்டி அந்தளவுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ த்ராட்டில்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு மட் கார்டு கட்டும் நிறைய பேர் கேட்டிங்க, கட்டும் எப்படி போடுறது, எந்த வண்டியோடது வரும்னு சொல்லிட்டு அதை நான் வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ RX100 தான். ஸோ வண்டி சூப்பராக இருக்கா? ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புல்லட்டும் போடுறேன். RX சொல்கிறீங்க. RX135 சூப்பர் வண்டிங்க, எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் சீக்கிரமாக. ஒரு 135 மெரூன் கலர் ரெடி ஆகிட்டுருக்கு, பெயிண்டிங் ரெடி ஆகிட்டுருக்கு, அதை நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் புல்லட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். புல்லட்டுக்கு நிறைய பேர் கேட்டாங்கன்னா இவருக்கு சேனலில் வந்து புல்லட்டும் போட்டிருக்காங்க, புல்லட் வீடியோஸ் காமிங்க, ப்ளஸ் வண்டியும் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க, புல்லட்டை ரெஃபர் பண்ணுறேன். நம்மளே ரெடி பண்ண வண்டி தான், FC இன்சூரன்ஸோட கரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுப்போம். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன். வாங்க இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். பக்காவாக பெயிண்டிங்கில் கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்க்கு, த்ராட்டில் அதுக்கேற்ற மாதிரி கலரில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரசன் க்ரீன்லேயே இருக்க கலரில் பார்த்திங்கன்னா பைப்லாம் போட்டு பின்னாடி ஷாக் ஆப்ஸர் ஆல்ட்ரேட் பண்ணி அப்படியே பைக்கை பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஷேப்பில். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்மளால் ஆல்ட்ரேஷன் பண்ண ஒரு வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்குது, பீட் எப்படி இருக்குது தெரியா இருக்கா? நான் சொன்ன பாருங்க, வண்டிக்கு ஏற்ற மாதிரி பீட் வச்சு தரலாம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பீட் வச்சு தரலாம். ஸோ இந்த பீட்டு 100ல் தான் வரும், 135ல் வராது, 135ல் தான் வரும், ஜெட்டில் வராது, RXGயில் தான் வரும்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. எந்த வண்டி வேணால் இந்த பீட்டை வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் வந்து ஒரு புது சைலன்சர். அந்த புது சைலன்சரில் பார்த்திங்கன்னா உள்ளே கிளியராக இருக்கும், கார்பன் ரெஸ்டர்லாம் இருக்காது, புதுசு கோரையும் ஆல்ட்ரு பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த சத்தம் வருதா, பார்த்திங்கன்னா கார்பன்லாம் பிடிச்சி கருப்பை ஒரு மாதிரி அடித்து ஆயிலெலாம் அடித்து சத்தம் மாறும். அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஓனர் சைட்லேருந்து தான் வந்து ஃப்யூச்சரில் தெரியும். அதனால் ஒரு வண்டி போயிட்டுருக்கு ரோட்டில், எனக்கு அதே மாதிரி தான் வேணும்னா கஷ்டங்க. அது எத்தனை நாளாக அந்த வண்டி அந்த சைலன்சர் அந்த வண்டியில் போயிட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு, அதில் என்ன கோர் போட்டிருக்காங்கன்னு எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதனால் வண்டியில் செட்டாக தான் ஓடும். ஸோ இந்த வண்டி அப்படி தான் இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் நீங்கள் ஸ்லோவாக தான் ஓட்டிக்கணும், சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா ஹைவேஸ்லாம் அவ்வளோவா போகாதீங்க, அப்படியே போனாலும் நிறுத்தி தான் போகணும், இந்த ஒரே ஸ்ட்ரெச்சாக போகாதீங்க. ஒரு 2000 கிலோமீட்டருக்கு வந்து சிட்டியில் ஓட்டுங்க, ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ தான். ஸோ எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ வண்டி அவ்வளோ க்ளீனாக நான் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குல்ல. அதுவும் இந்த பிளாக் வித் க்ரீன் பார்க்கும்போது நிறைய பேர் எப்படின்னா இந்த ஒரிஜினாலிட்டி பிடிக்கிறவங்க கூட சில பேர் இந்த கலர் நல்லா இருக்கே சொன்னாங்க. கஸ்டமைஸ்டு விட இந்த கட் சீட்டு பேக்கில் வந்து தூக்கி இருக்கிறது, ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, த்ராட்டெல்லாம் விட இந்த லுக்கு கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் அதுதான் ஃபீல் ஆச்சு. என்ன தான் எனக்கு ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்கும், ஆனாலும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த கலருக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இந்த கலர் பண்ண சொன்ன அவங்க ஓனருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கலரை கொடுத்து நம்மளே வந்து ஓகே இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் சொல்லி வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த த்ராட்டும் அதே கலரில் அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபாரினில் தான் இருக்கார் பாவம். இந்த மாதம் அவர் வர வேண்டியது, எப்படின்னா அவர் போன மாதமே வர வேண்டியது, வர முடியல. இந்த மாதமாவது அவர் வந்துடணும்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்துட்டார்னா ஒரு வண்டியை வந்து அவர் ஓட்டுவார். ஏன்னா இப்போ நான் அனுப்ப போகிறேன், வீடியோ எடுத்துட்டேன். ஸோ 1 or 2 டேஸில் எந்த ட்ராவல்ஸ் போதோ சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா அவர் வீட்டில் போய் சும்மா தான் நிற்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி எல்லாமே வண்டியில் எல்லாமே ஒர்க் ஆகுதா பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, லெஃப்ட் இண்டிகேட்ரு, அப்புறம் ரைட் இண்டிகேட்ரு, அப்புறம் ஆரனு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு ஸ்டாப் லைட்டு, பின்னாடி ஸ்டாப் லைட்டு எல்லாமே அவருக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பணும். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் போகும்போது சேஃப் அண்ட் செக்யூராகவும் ப்ளஸ் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஸோ ட்ராவலிங்கில் சின்ன ஒயரிங் விட்டுது, என் இண்டிகேட்டர்ஸ்லாம் கூட உடையுது. அதனால் வந்து நான் தேவைப்பட்டால் இண்டிகேட்டர்ஸ் கூட அனுப்பிச்சிடுவேன். அவங்ககிட்ட ஒரு சாரி கூட சொல்லுவேன். ஏன்னா ட்ராவலிங் வந்து நம்ம ட்ராவல்ஸ் கிடையாது, எந்த ட்ராவல்ஸ் போதும் நான் அனுப்புகிறேன். அதனால் ஸ்க்ராச்சஸ் மட்டும் ஆகக்கூடாது, பெருசாக டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகக்கூடாது, பக்கவாக சேஃபாக அனுப்புகிறேன். ஏன்னா சில வண்டிகள் அப்படி ஆயிருக்கு, திருப்பி அப்படி ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சேஃபாக செக்யூராக இருக்க
ஒரு ட்ராவல்ஸ்லாம் பார்த்து பேசி வச்சுருக்கேன். ஸோ இந்த வண்டி அனுப்ப போகிறேன். RX100 1993 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது, 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது, 3வது ஓனர்ஷிப்பில் இருக்குது. இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் கொடுப்பேன். இல்லவே இல்லைனாலும் நான் இன்சூரன்ஸ் புதுசாக ரினியூவல் பண்ணி என் காசுலேயே தான் நான் போட்டு கொடுப்பேன் இன்சூரன்ஸ்லாம். ஏன்னா என்கிட்டேருந்து எடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கணும். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு பழைய ஓனரோட டிஓ ஃபார்ம் 2930 கொடுத்துருவோம். ஓனர் சைன் போட்டு நீங்கள் உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பண்ணணும்னா சென்னையில் பண்ணணும்னா சென்னையில் நான் பண்ணி தரணும். உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே இருக்கணும். அப்படின்னா அட்ரஸ் வந்து அது வராது. அதனால் அவங்கவுங்க அட்ரஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோ அவங்க தான் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவேன். அதில் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை, வரவும் வராது. ஏன்னா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் டாக்குமெண்ட்ஸில் எப்பயுமே கரெக்டாக பண்ணுறது தான் இந்த வாங்கலாம் விற்காம் சேனல் நான். ஸோ வண்டி பார்த்துட்டீங்க, எல்லா பக்கமும் தெளிவாக இருக்கும். ஸோ எம்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,80,000. என்னது 1,80,000? ஆமாங்க, ஒரு ஃபுல்லி ரெஸ்டோர்ட் நார்மலாக கஸ்டமைஸ்லாம் இல்லாமலே நான் 160 வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங்க்கு நான் எவ்வளோ தனியாக செலவு பண்ணேன் நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் டிஸ்க்கு போட்டிருக்கேன், ப்ளஸ் பங் பாங் த்ராட்டில் போட்டிருக்கேன். ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஷாக் ஆப்சர் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வண்டியை இப்போ நான் டெலிவரி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ணி உங்களுக்கு ஏதோ இன்ஜின் கார்டெலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஃபோர்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பிக்கப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களாம் கேட்டுட்டு தான் பண்ணேன், நானாக எதுவுமே பண்ணுறதில்ல. உங்கள் வண்டியில் எதனா சின்னதாக வந்து என்னோடய சாய்ஸ்க்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் பண்ணி தந்துட்டுருப்பேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இல்லை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால என்னாலே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ வண்டி வாங்கி உங்கள் கைக்கு வந்து சின்னதாக எதனா ஃபால்ட்டு வைக்குதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுதான் RX100. ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா யாரும் இதை சொல்ல மாட்டாங்க. அந்த மனசு இருக்கணுங்க. எப்படின்னா எனக்கு சொல்ல அந்த மனசு, உங்களுக்கு அந்த மனசு இருக்கணும். என்னென்னா ஒரு வண்டி வாங்குகிறோம், அது 2 லட்சத்துக்கு வாங்கினா சொல்லி 5 லட்சத்துக்கு வாங்கினா, இது ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி. எந்த வண்டியாக இருந்தாலும் இப்போ எதுவுமே ஃபால்ட் வராது. நம்பி வாங்குங்க. வண்டி 40 தரும் மைலேஜ், 50 தரும் மைலேஜ் சொல்லிட்டு அப்படிலாம் விற்கிறவங்க 40-50 மைலேஜ் வரும்னு சொல்லிட்டு 40-50 வரல வச்சுக்கோங்களேன், ரிட்டன் கொடுத்தா நீங்கள் எடுத்துக்க போகிறாங்க. அதுதான் உண்மை. நான் எவ்வளோ தான் ரெடி பண்ணி தந்தா சார் இன்ஜினில் வராதுங்க. 100% சொல்கிறேன், இன்ஜின் போர்டில் வராது. ஃபஸ்ட்டு ஒரு 2000-3000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டிக்கோங்க. செட் ஆகிடுச்சுன்னா வராது. ஏன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே அனுப்புவேன். என்கிட்ட ஃபுல்லி ரெஸ்டோர் வண்டி யார் என்ன கொடுத்தாலும் இன்ஜின் நல்லா இல்லைனா பிரித்து பேரிங் அடிக்கிறதுலேருந்து, அதில் ஆயில் சீல் அடிக்கிறதுலேருந்து, கிளச்சிபிள் வேலை செய்கிறதுலேருந்து, கீர் பாக்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சு தரேன். அதனால் ரீபோர்டெலாம் பண்ணி, அதனால் உங்களுக்கு இன்ஜினில் ப்ராப்ளம் வராது. அது தவிர்த்து இண்டிகேட்டர் ஏரியல, மீட்ரு எதனா ஓடலை, மீட்ரு ஓடலைன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் வார்ம் கீர் கேபிள் நீங்கள் பாருங்கள், அது வெளியே வந்ததுனா கூட ஓடாது. மற்றபடி ஹார்ன் அடிக்கலை, சும்மா இந்த மாதிரி பேக் லைட் எரியல, டெயில் லைட் எரியலைன்னா ட்ராவலிங்கில் கூட அந்த பஸ்ஸு தூக்கி போகிறதுல என்ன ஆகும்? ஸோ இறக்குனீங்களா வண்டியை, இது மாதிரிலாம் ஆகுதா, மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சின்னதாக எதனா சீட்டை தூக்குனிங்கன்னா இந்த 2 இண்டிகேட்டரு, இந்த பேக் ஸ்டாப் லைட் பார்த்துடலாம். ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இது அவுத்துருந்தா நீங்கள் பார்த்துடலாம். இது கண்ணாடி அவுத்தா பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வந்து டூம் உள்ள அவுத்திங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதனா செலவு பெருசாக எதுவுமே வைக்காது. பிரேக் பிடிக்கலனா பிரேக் டைட் பண்ணிக்கோங்க. கிளச்சு வந்து உங்களுக்கு நான் வந்து ஆஃப் கிளச்சு வைப்பேன். ஃபுல் கிளச்சு வச்சிங்கன்னா பிக்கப் நல்லாங்கன்னா ஃபுல் கிளச்சு. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என் மேலே கோவப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி மேஜராக எதுவுமே வராது, டாக்குமெண்ட்ஸ்லேயும் வராது, இன்ஜின்லேயும் வராது. நான் கேரண்டீடாக சொல்லுவேன். ஒரு மெக்கானிக் ஒன்று சொல்லுவாங்க, என் மெக்கானிக் நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அங்கே ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லுவார், அங்கே ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னால் என் மெக்கானிக் நல்லா இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரே ரிசல்ட் எடுக்க முடியாது. அதனால் யார் இந்த வண்டியை பற்றி என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போங்க. உங்களுக்கு வண்டி நல்லா போதா, மைலேஜ் 30 to 35 தருதா, நிம்மதியாக வச்சுக்கோங்க. சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் எந்த போலீஸ் மடக்கினாலும் டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னா போப்பா, எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது, டேக்ஸ்லாம் அனுப்புகிறான், அதுதான் அவ்வளோதான். அது இருந்தாலே இந்த வண்டியில் போதுமே தவிர்த்து ஃபியூச்சரில் யாருக்கிட்ட நீங்கள் விற்கும்போது சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் பஞ்சில் இருக்குன்னு சொல்லலையா, அதுதான் இந்த வண்டிக்கு கெத்து பெருமை எல்லாமே. தவிர்த்து என்னங்க நம்பர்லாம் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் வந்த நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்கன்னா அதுதான் மனசு கஷ்டம். நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் 10,000 வாங்கினாலும் உங்கள் மனசு உறுத்திட்டே தான் இருக்கும், இந்த மாதிரி வண்டியை வந்து வாங்கிட்டோமே. ஆனால் சில பேர் தெரிஞ்சே வாங்குறாங்க, இப்படிலாம் ஃபால்ட் இருக்குன்னு. தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க. நம்ம சேனல் அப்படி பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் காசு கூடுதலாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஒர்த் நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும், வீடியோ போட லேட்டாக இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.